நன்றி நன்றி. சாச்சா சொக்கர் மீனாட்சியின் கிருபையால் 60,000 பாண்டியர்களுக்கு புத்திரியாக பிறந்து அள்ளி கொடியில் அவதரித்து துஷ்ட சண்டாள நின்முகனை மதைத்து நீலி என்று பட்டம் பெற்றையும் பதரேம்பதி ஆட்சி புரிந்து வருகிறேன். அதில் எந்தவித குறையும் இருக்கக்கூடாது என்பதே என்னுடைய அவா. இருந்தாலும் என்னுடைய குலதெய்வமாகிய அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரரை நினைக்க வேண்டும் அல்லவா? சுபத்திரையாக அள்ளியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரி சுமதி ஸ்ரீ அவர்களுக்கு நம்முடைய சூட்டுக்குள் மாயாணி சுவாமி நண்பர்களும் சார்பாக பொன்னாடை போர்த்தி வருகின்றார்கள். பொன்னாடை போர்த்தியனை பெருமைப்படுத்திய கிராமத்தார் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். சுகுணாமா சார்பில் பொன்னாடை இங்கே மருதகம் இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவி கண்ணன் அவர்களுக்கும் இங்கே ஆல்ரவுண்ட் இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தங்கம் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி வருகின்றார்கள். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, அம்மா முதலில் உன்னை நினைத்து பிறகு என்னுடைய பணியை நான் துவங்குகிறேன். கொஞ்சம் கிள்ளி
நன்றி நன்றி. கண்ணா என் அண்ணா எங்கதான் இருக்கிறாரோ தெரியவில்லை. அவர் நினைப்பாகவே இருக்கிறேன். தங்கை இங்கு இருக்கிறாளே, அவளை சென்று பார்ப்போம் என்ற எண்ணமே அவருக்கு இல்லை. புது மண்டபம் எல்லாம் புதுப்பித்து அவருக்கு லிகிதம் அனுப்பி, அண்ணா தாங்கள் வர வேண்டும், தாங்கள் வந்துதான் திறப்பு விழா வைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம், தாங்கள் வர வேண்டும் அண்ணா என்று சொல்லியும் வரவில்லை. என்னதான் செய்கிறாரோ, எங்குதான் இருக்கிறாரோ? அண்ணா கண்ணா பிருந்தா இங்கே தள்ளி ராணியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சுமதிஸ்ரீ அவர்களுக்கு ஆர்மி ஜீவா அவர்களுடைய சார்பாக 50 ரூபாயும், தாளம் இசைந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை மாமா ஓஸ் அவர்களுக்கு 50 ரூபாய் அன்பளித்து கௌரவப்படுத்திருக்கிறார்கள். இங்கே ஆளுநர் இசைந்து கொண்டிருக்கக்கூடிய தங்கம் அவர்களுக்கும், வணக்கம் இசைந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரன் கண்ணன் அவர்களுக்கும் அன்பளித்து கௌரவப்படுத்திருக்கிறார்கள். அருமை தாயார் ஜீவா அவர்கள் 50 ரூபாய் அன்பளித்து கௌரவப்படுத்திருக்கின்றார்கள். வாய்ஸே சரியில்லை. எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிற எங்களது அண்ணியா ரொம்ப பாசம், எனக்கு அக்கா, எங்களது குடும்பத்தின் சார்பாகவும் எல்லா கலைஞர்களின் சார்பாகவும் எங்களை அத்தாசி அவர்கள் நன்றி எனது உடன்பிறவா அக்கா அவர்களுக்கு ஜீவாக்கானாலே மாகுடி மருதவர்களும்
அதை இரியா சொல்லிட்டு எனக்கு அன்பில் பொழுது நல்லா வழங்க வேண்டும் என்று எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம். மருதேசன் அவர்கள் இணைந்து தமிழ் நேசன் அவர்கள் இணைந்து எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய நல்ல உள்ளங்களுக்கு எங்கள் கலைக்குழுவி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்ன முக்கியமான நாள் என்னன்னா வெள்ளிக்கிழமை. அதனால இன்னைக்கு எல்லாரும் எங்க போக போறோம்னா ஆமா அள்ளியம்மா தர்பாருக்கு போக போறோம். அதனால ரொம்ப கண்ணு கருத்துமா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நாங்க தான் முக்கியமான மந்திரிகள் அல்லவா. அதனால என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா என்ன சொல்றது, குயிலே நல்லா தூக்க முடியும். நாங்க 4 பேரும் தூக்குனாவில் இருக்கு, நிறைஞ்சிரும் உனக்கு. எப்படி உனக்கு ஆள் செட்டப்? ஆள் எப்படி பத்தியா இந்த மாதிரி எதுல சொருகுறான் வேறு. இன்னொரு ஆளு இன்னும் ஒரு பக்கம் எம்டிஆச்சே இருக்கு. வரும் புக் பண்ணணும் பண்ணிக்கலாம். ஆள் சேர்த்துறீங்க. கட்டிக்குட மாயாண்டி சுவாமிகள் பக்தர்கள் சார்பாக அன்பளிகள் அன்பு மச்சானுக்கு மனமார்ந்த நன்றி. ஒரு மச்சான்
நீ இங்க கை வச்சு அங்க ஏடி எடுவட்ட சிரிக்கி என்ன கிராமத்துல மாதிரி ஏன்ட்ட வந்து சொல்லிடுது ஆத்தாடி ஆத்தா கருவைக்கு என் கணவன் சார் யாரு அங்கதான் தள்ளுற எடுத்துக்கிட்டு அடிச்சாடு வைங்க நான் கேச்சு போயிரும் பாத்துக்க அப்படினாலும் வாங்கி வரும்ல என்ன மாதவி மச்சம் தூங்கிடுவீங்களா நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுங்க எதுல ஃபோக்கஸ் பண்ணி எதை எடுக்க சொல்ற? நம்ம ஐட்டம் நல்லா தூக்கி காமி எடுப்பாரு. நீ நல்லா பண்ணுவீங்க சபரி கூடி அம்மா தேசபதி செய்வது வழக்கம். சரி நாங்கெல்லாம் யாருன்னா யாரு அதிமகாராணியோட மந்திரி பிரதானிகள். நீங்க ஆமா நான் வந்துட்டேன். எனக்கு முன்னாடி ஒருத்தி வந்திருப்பாள். அடே அப்பா. இன்னும் ஒருத்தி அலங்காரம் பண்ணிக்கு இருக்கா. வரட்டும். ஏன்னா அம்மாவுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க, எப்படி பதில் சொல்லணும் ஒரே பயமா இருக்கு. ஏன்னா கர்ப்பார குடிச்சுன்னா 6 வாரமா இருக்கும். வரட்டும், சபை கூடட்டும், வந்தது அப்புறம் பாப்போம். இருபத்து போடு என்னடி வயிறு வர வர ரொம்ப அதப்பா இருக்கு. என்னன்னு சொல்றீங்க? ஏண்டி இளஞ்சனையா இருப்பியோ? இல்லடி இளஞ்சனையா இருப்பியோன்னு. என்ன பண்ண எல்லாம் கண்டுபிடிச்சியா கணக்கு? சூப்பர் சூப்பர். ஆமா, இன்னைக்கு முக்கியமான நாள். அம்மா வந்தாங்கன்னா கேள்வியோ கேட்க போறாங்க. நான் என்ன பண்ண போறேனே தெரியலையா? புராஜி அவுத்து போட்டு கூப்பிடுறியா தெரியுமா? என் கூட 2 பேர் வந்திருக்காங்க பாரு. அவர் எட்ட தள்ளி விட்டுறேன். ஒரே வார்த்தை. அம்மாவுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். நான் பார்த்த ஓரமா அடியே நாங்க பதில் சொல்றது இருக்கு. மாசம்
கேட்கணும். மந்திரம் தந்து மகராணி ஆமா, இன்று அரசவை கூடும் நாள் என்று தங்களுக்கு தெரியுமல்லவா? நிச்சயமாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. பிறகு ஏன் இவ்வளவு காலதாமதம்? இல்லம்மா, நாங்க முன்னாடியே வந்துட்டோம். இவன் வர்றதுக்கு தான் காலதாமதம் ஆயிடுச்சு. வேற என்ன? அதெல்லாம் இருக்கட்டும். முக்கியமான விஷயம்ன்றது எங்களுக்கு தெரியுமா இல்லையா? அதெல்லாம் இருக்கட்டும். ஆ, சரி. அதற்கு முன்பாக நம் இஷ்ட தெய்வத்தை வணங்கிவிட்டு தாய் மீனாட்சி. பிறகு நான் கேட்கும் கேள்விகளுக்கு தாங்கள் அப்படியா? தக்க பதில் சொல்ல வேண்டும். அப்படியா? காத்து அப்படி என்றால் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தக்க பதில் இருக்கிறீர்களா? நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அப்படியே அனைத்து மந்திரிகளும் தயார் நிலையில் இருக்கிறோம். மந்திரி பவளச்சேனா மந்திரி பவளச்சேனா, சொல்லுங்களம்மா. இங்கு இருக்கும் குடிகள் அனைவரும் நல்ல சௌக்கியமாக இருக்கிறார்களா? அதில் எந்தவித குறையாவது இருக்கிறதா? அம்பிகை ஏற்கண்டி மாமதுரை ஆண்டு கொண்டிருக்கும் அன்னை மகாராணியின் அனைத்து முக்கிய மந்திரிகளாகிய நாங்கள் கூறுவது என்னவென்றால், அதாவது உங்கள் தலைமுறையில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல தலைவர் மக்கள் அனைவரும் நலமாக சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா. அதில் எந்தவித குறையும் இல்லை. எந்தவித குறையும் இல்லம்மா. அடியே கொத்தவாள். அம்மா நீயே கொத்தவாள். இவதாம்மா. கொத்தமல்லியா? சேனாதிபதி தானே நீ? அப்ப கொத்தவாள்னா ஆமாங்கிற? இதா சேனாதிபதி. சேனாதிபதி உன்னிடம் ஒப்படைத்துள்ள யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை என்ற 4 வகை படைகளும் தக்க பயிற்சியில் தயாராக இருக்கிறதா? இல்லை அதில் ஏதாவது குறை? இதோ கூறுகிறேன்மா. காண கூறி அறிவிட்டவளே. அதுக்கு மேல வர மாட்டேங்குது. யானை
கொடுத்தது யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை. அது நான் இல்லாம நான் ஒரு படை புதுசா தயார் பண்ணியிருக்கேன். என்னட்டா நூலாம்படை. இல்லம்மா அதெல்லாம் கிடையாது. இப்ப இளைஞர்கள் பயங்கரமா தயார் பண்ணி வச்சிருக்கிறத தான் நான் சொன்னேன். இவன் சொல்றதா நூலாம்படையெல்லாம் கிடையவே கிடையாது. இது ஒரு படம் இருக்கு, ஒரு படம் இருக்கு. அம்மா அப்படியே நம்ம படையை மீறி உள்ள வந்துட்டாங்க. நூலாம்படைய சிலந்தி வளமா நூலாம்படைய செஞ்சு நூல்ல வலையை செஞ்சு வலையை செஞ்சு ஊர் எல்லையில கீழே பரப்பி விட்டு மேல மண்ணை குட்டி விட்டோம்னா வர்றவங்க ஊரை நடுவுல வந்து மேல சுருப்பு போட்டு வச்சுக்கோமா எல்லாத்தையுமே சரியா கொடுத்து தயார் நிலையில் இருக்கிறார்கள். அதனால எந்தவித கவலையும் இல்லை. எதிர்நாட்டவர்கள் நம்மளை கண்டு அஞ்சி நடுக்க வேண்டும் என்று தயார் நிலையில் இருக்க வேண்டும். மிக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அம்மா கஜனாவி நிரம்பி வலிக்கிறதம்மா. ஆமாம்மா உண்மையாக உண்மையாக என்னடி தாங்க வெள்ளி செம்மை லட்சுமணா என்று சொல்லக்கூடிய அனைத்து கஜானாவுகள் நிரம்பி வலிக்கிறதம்மா. செல்வத்திற்கு எந்தவித குறையும் இல்லாமல் மக்கள் அனைவரும் நலமாக சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டில் பஞ்சம் அதாவது உங்கள் ஆட்சியில் பஞ்சம் என்பதற்கு எந்தவித குறையும் இல்லை. அப்படிதான் இருக்க வேண்டும். ஆகட்டும். அடியை கொத்தவாள் அம்மா வந்தியா? அடியை கொத்தவாள் கொத்தவாள் உத்தியோகம் பார்க்கும். அம்மா இன்று ஏதாவது வழக்குகள் முன்னிடம் வந்ததா? அம்மா என்று நீங்கள் விவாதிக்கும் அளவுக்கு வழக்கு ஒன்றும் இல்லையம்மா. ஏனென்றால் ஏதேனும் சிறிய வழக்காக இருந்தால் கிராமப்புறங்கள் தோறும் பஞ்சாயத்து என்று ஒன்று அமைத்து அதற்கு பஞ்சாயத்து தலைவர் என்று ஒருவரை அமைத்துள்ளோம். அவர்கள் தீர்த்து விடுவார்கள். அவர்களினாலும் தீர்க்க முடியாவிட்டால் நகர்ப்புறம் தோறும் காவல் நிலையங்கள் அமைத்துள்ளோம். காவல்துறையினாலும் தீர்க்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் வழக்கு பெருசா இருந்துச்சுன்னா வழக்கு பெருசா இருந்தா இவள்கிட்ட விடுவாங்க. அவனாலையும் சமாளிக்க முடியாத வழக்கா இருந்துச்சுன்னா அந்த வழக்கு என்கிட்ட வரும். சமாளிக்க முடியலைன்னு வைங்க. சோழங்குருணிக்காரி இருக்கா பாருங்க, குந்தாணி அவ மொரட்டு வழக்கெல்லாம் புதுசா வேலைக்கு சேர்ந்தவளா? ஆமாம்மா. எங்கனாலையும் அதற்கு தக்க தீர்ப்பு சொல்ல முடியாவிட்டால் மட்டுமே தங்களிடம் கொண்டு வருவோம். அப்படி என்றால் எல்லாமே நிறைவாக இருக்கிறது. இல்லம்மா எந்த வித வழக்குமே இல்லம்மா. அதனால எந்த வழக்கு எந்த வழக்கு வரலமா? எல்லாமே நிறைவாக இருக்கிறது. சபை கலையலாம். நீங்க கையொப்பம் போடுற எதுவுமே இல்லை. முத்திரை வைக்கிறது எதுவும் இல்லை. சரிங்கம்மா சபை கலையலாம் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் என்னால் போக முடியவில்லை. காரணம் என்னவென்றால் மனதில் ஒரு இன்னைக்கு ஏண்டி நீ மணி இன்னைக்கு ஒருவேளை இவ நானும் இவ்வளவு உள்பா கட்டல. வேற என்ன விஷயமா இருக்கும்? ஒருவேளை அதுவா இருக்குமோ? இதுவா இருக்குமோ? இல்லம்மா இல்லம்மா என்னதுனால நீங்க சபையை கலைக்கலாம்னு சொல்லியும் மறுபடியும் நீங்க போக முடியலையே. ஏதோ ஒரு தடுமாற்றமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. என்னம்மா வந்ததா? ஏன் வந்துச்சா? இன்னும் வரலம்மா. குழல் இனிது யாழ் இனிது என்பதை தன் மக்கள் வளரை சொல் கேளாதவர். குழந்தை செல்வத்தை நான் பார்க்க வேண்டாமா? அறிவு கட்டவள்களே. இருக்கீங்க இல்லம்மா. குழந்தைய பத்தி உங்களுக்கு நினைப்பே இல்லை. குழந்தை வந்து எந்நேரம் விளையாண்டுங்க. ஏடி விளையாட்டு விளையாடத்தான் செய்யும். அதனால விளையாண்டுட்டு இருப்பாரு. இளவரசர் எப்ப பார்த்தாலும் விளையாடுவாரு.
எல்லாம் என்னமோ ஒரு ஓரமா நிக்கிறாங்க. எப்பயுமே என் குழந்தை ஓடி வந்து அம்மான்னு என்னை கட்டி தழுவி என் கண்ணத்துல முத்தமிடும். ஆனா இன்னைக்கு என்னடி சோகமா இருக்கு? முதல் மந்திரி நீ தானே? ஆமா சொல்லுங்கம்மா சொல்லுங்க. தானே பிள்ளைய ஒப்படைச்சு? இல்லம்மா நான் நல்லா தான் பாத்துக்கிட்டேன். அப்ப ஏன் பிள்ளைய பாக்குறேன்னா இல்லையா? நேரமா இளவரசரை பாக்குறதே தான் வேலை எனக்கு. பாக்க ஆக்க நினைச்சுக்கிறீங்க. அப்ப இளவரசரை பாக்க வாங்க. இதுல வைங்க. எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. சொல்லுங்க. சபைக்கு எப்பயுமே குழந்தை தானே முதல். நம்ம அப்புறம் தானே வருவோம். ஆனா இன்னைக்கு காலதாமதமா வந்திருக்கோமே. உங்களை பார்க்க முடியல. அம்மா உங்களை பார்க்க முடியல. பையனுக்கு வருத்தமா இருக்கும்ல. எதுக்காக இருக்கும்? இதுல வாய வைங்க. அந்த கரெக்டா எவ்வளவு கோபமா இருந்தாலும் எவ்வளவு அழகா இருக்காங்க. என் பிள்ளை பாத்தியா எவ்வளவு ஒரு அழகாக இருக்கிறாங்க. எவ்வளவு அழகாக இருக்கிறாங்க. கொஞ்சி வரும் நெஞ்சில் இன்று எல்லாமே குடிச்சிட்டேன். என்னத்த கொடுத்த? பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா இல்லையா? என்ன கிடைக்கே நாளைக்கு வராமல் அதற்கான மனம் நான் கேட்க போறேன்.
இருக்குன்னு கேக்குது. இந்த நாடே அவருக்கு தான். என் பிள்ளையா எது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்றதுக்கு கேள்வி பண்ணுங்க. என்ன வேணாலும் கேட்க சொல்லுங்க. பூராமே எல்லாமே அவருக்கு தான். நாட்டில் உள்ள பொருள் இருங்க வரேன். சத்தியம் செஞ்சு கொடுக்குறேன். சத்தியமா செஞ்சு கொடுங்கம்மா. என்ன பெரிய எண்ணத்தை கேட்க போறாரு? என்ன கேட்க போறாரு? என்ன கேட்டாலும் கொடுத்துருவாமா. நீங்க நம்ம நாட்டுல என்ன கேட்க போறாரு? எது கேட்டாலும் சரி. நீங்க சத்தியம் பண்ணி உங்களுக்கு பண்ணு கூட கேட்கட்டும். நானே வாங்கி தரேன். எதை கேட்டாலும் சரி. இதை கேட்டாலும் சத்தியம் பண்ணிடவா? உங்க பேச்ச நம்பிதான் நான் சத்தியம் பண்றேன். ஒரு மூட்டை பொருள் நான் சொல்றத கேளு மரி. உங்க பேச்ச கேட்டு நான் சத்தியம் பண்றேன். எங்களை நம்புங்க. உன் பிள்ளை இல்ல, என் பிள்ளை. என் பிள்ளைய பத்தி எனக்கு தான் தெரியும். இல்ல இல்ல. ஆனா நீங்க வந்து சத்தியம் பண்ண சொல்றீங்க. நான் தானே உங்களுக்கு முதல் மந்திரி யாரு? நான் தானே. நான் சொல்றேன் இல்ல. பத்தின சத்தியம் சொக்க மீனாட்சி சத்தியம். அம்மாவே பிள்ளை எப்படி தெரியுமா? அந்த பார்வதி பரமசிவமும் ஒன்னா இருக்க மாதிரியே இருக்குது. முகர கட்ட பார்வதி வழியில பார்வதி வழியில புரிய உட்கார்ந்து அப்படியா? மாத்திட்டாங்க. கத்தியா எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம கூட இருந்தாரு. இளவரசர் முகம் எப்படி இருந்துச்சு? இப்ப எப்படி இருக்கு? இப்ப பாரு தவக்கலையா ஓடு. நவ கலைடி. எப்படி அழகா இருக்காரு. மாத்தி எடுத்துக்கிட்டேன். போச்சு. ஹலோ ஹலோ. ஆமா சத்தியம் செய்யும் அளவுக்கு உனக்கு என்ன வேணும்? என்ன பிரச்சனையா? என்ன நேர்ந்தது உனக்கு? என்ன அம்மா என்று போல் என் தோழரிடம் சிறிதேர் ஒரு துடையாளி கொண்டிருந்தேன். அப்பொழுது என் தேர் முத்து தேரோட அவன் வடை தேர் என்னொன்னும் தேரெல்லாம் வைத்திருந்தார்கள். என் தேரோட அவன் தேர் மோதி உடனே என்ன சொன்னான் தெரியுமா? அவன் உடைந்து விட்டது. என்ன சொன்னான் தெரியுமா? அவன் எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிவிட்டான். என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? உன் தேர் என்ன பெரிய பவளத்தை இன்னும் 8 தினங்கள் கொண்டு கொண்டு வருகிறேன் என்று சொன்னான். உடனே எனக்கு வேண்டுமா? போச்சா? போச்சா? நான் தேரை இழுத்து தரணும். அப்படியே உட்காந்துருக்கேன். எம்புட்டு அழகு உள்ள உட்காருங்க. இளவரசரே, நீங்க அங்கேயும் உட்காரலாம் இங்கேயும் உட்காரலாம். சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. என்ன சொன்னீங்க? என்ன வேணாலும் சொல்லலாம். என்ன சொன்னா? நீங்க சத்தியம் பண்ணி கொடுங்க. நான் என்ன இவ இருக்கா? என்னம்மா என்ன கேட்காதுமா? பவளத்தை கேட்கும். ஆமா பவளத்துல தேர் செஞ்சு கொடுங்கன்னு கேக்குது. அம்மா பவளம் நம்ம நாட்டுல இருக்கு. தேர் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு இல்ல. அதெல்லாம் பத்தாது. அதனால அம்மா நீங்க ஒரு யோசனை. எனக்கு என்ன யோசனை தோணுதுன்னா நீங்க வேற 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 தேர்லாம் செஞ்சு அது ஒண்ணு எடுத்துக்கோமா? சொல்லிக்கம்மா சொல்லிக்கிறேன். நம்ம நாடு கருமலையாவது ஒரு பவளமா
நீங்க வந்து எல்லா பேரையும் சொன்னீங்க, இருந்தாலும் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்தது யாருனால? நீங்க அதை யோசிக்கணும்ல, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. எல்லாத்துக்கும் நேரம் ஓட்டுல வாக்குல போயிருக்கணும். ஆக்சிடென்ட் பண்றது கேட்கிறேன். ஒரு தேர் மேல இன்னொரு தேரை வச்சு உடைச்சா கணவன் கேட்கத்தானே செய்வாரு. முடியவே முடியாதுமா. இப்ப வாங்க இருக்க போது நீ என் பிள்ளை. ஆமா, அதனால பெரிய பெரிய மனுஷங்கள் கதட்டுகள்லாம் இருக்குமா. அதனால வந்து முக்கியமா என்ன விஷயம்னா, அங்க போக தெய்வாம்சையை பொறுத்தவங்க மட்டும்தான் போக முடியும். சும்மா அப்ப போக முடியாது. அவங்க சும்மா அப்படியே தெரியும் பவனம் முடியாது. கொஞ்சம் பவனம் இருக்கக்கூடிய வண்டு கதட்டுகள் கடிச்சிச்சுன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் புள்ள சாப்பிடாம பட்டினியா இருக்க உள்ள உயிரை நான் காப்பாற்றணும். தூக்கல்
தூக்கிட்டாலே இது என்ன அவசியம் என்ன ஒழுக்கமா மரியாதையா கேக்குற என்ன கேக்குற என்ன மட்டு மரியாதையோட கேட்டாலே அங்க போக முடியும் சும்மா நீ ஓடி எகத்தால முடிச்சுட்டு கேட்டு தெரிஞ்ச நீதான் போக பாத்துக்க என்னங்க எப்படியாவது நீங்க தூக்கிக்கிட்டு இல்லையே அந்த பவளக்காட்டுக்கு எப்படியாவது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நாங்க எல்லாம் செய்யறோம் நீங்க போங்க அப்படி எங்க நம்ம எனக்காக நீங்க ஒருக்க போயிட்டு இருக்கீங்களா பவளக்காட்டு வேலை இருக்குடி என்னடி எனக்காக ஒரு மனசு வச்சு நீ பாலை காட்டினாலும் பழத்தை காட்டினாலும் எனக்கு மாறு பிடிக்கணும் வேலை இருக்குது அங்க ஓடு தெரியுது எனக்கு வேலை இருக்கு அவருக்கு மட்டும் நீ வருவீங்க இங்கேயே வேலை பாக்குறீங்களே ஒரே ஒரு நாளைக்கு சும்மா எதுக்காக லீவு விட்டுட்டு 7 நாள் போயிட்டு வரீங்களா எனக்கு ரூட்டு தெரியாது அப்படியா நெட்ல பார்த்து தான் போவேன் காட்சி போன கொடுத்து விட்டுமா மேப் போட்டு ஐயோ இதெல்லாம் மசையை பார்க்கறதோட நீங்க தான் ஒரு மார்க்கமா இருக்கீங்க தாம்பாளத்தை வச்சாலும் கணக்கு போடாதீங்க உள்ள இருக்க வர புலி எவ்வளவு சின்னதா தானே அது சரி இப்ப போக முடியுமா முடியாதா ஊர்ல போமா யூடியூப் எடுக்கிற மாநில மச்சான் அதானே ஏங்க போயிட்டு வரீங்க அங்க போய் பவளக்காட்ட போட்டோ எடுக்கிறீங்களா கூப்பிடுறாங்க பவளக்காட்டு போவீங்க சரி ஏங்க ஊருக்காரவங்களே அம்மாவை தான் சரி இங்க உட்கார்ந்து மைசெட்டு போறதுக்கு அங்க போலாம்ல போயிட்டு வாங்க சும்மா 4-5 வண்டி தான் இருக்கு இப்படியே அப்பாட்டி பண்ணி கொடுத்தாப்புல கொள்ள பார்த்த போடணுமா யாரு போக சவுண்ட கூட உள்ள கேள்வி பயமா இருக்கு சைடு அமுக்கு வீட்டுல மாதிரியே வச்சுக்கிறேன் அங்க வண்டி எடுத்து கொடுக்குறாங்க இங்க இருந்து போய் அங்க போய் சரி அதெல்லாம் போட்டேன் சரி நீ வேணா போக சொல்லு நம்ம நீங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க இப்படி ஒரு செயலை செய்யறதுக்கு நம்ம நாட்டுக்குள்ள யாருமே தேவையில்லைமா நம்ம குடிமக்கள் எல்லாம் கஷ்டப்படுத்த வேண்டாம் நம்மளுடைய யானைப்படை குதிரைப்படை அத்தனை படையும் தயார் நிலையில இருக்கு அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு என்ன நடக்க போகுது நீங்களே எதிர்பார்க்க போறீங்க நம்மளுடைய 2வது மந்திரி இருக்கல்லவா ஆமா உங்களுக்கு பிடித்தமான கொத்தவா அப்பதான் இன்னைக்கு கிளம்ப போறா நிஜமாவா ஊட்டியாச்சு குதிரைய மறி ரெடியா இருக்கு பாருங்களே சரியே உங்க புள்ள வேற என் புள்ள வேறையாமா போறதுக்கு நான் தயார் காரணம் தேவையில்லை நான் போயிடுவேன் அந்த 7 கனவை எப்படி காட்டுறது எனக்கு தெரியல என்ன இப்படி சொல்லிட்ட அப்ப நீ போக மாட்டியா அப்ப நான் போறேமா நீ போயா நான் போயிட்டு வரேன் என்ன மஞ்ச கமலை போது வெளியில வேணாம் வேணாம் வேற ஊர்ல வேற சொல்லி விடணும் அதான் நானே போய் உனக்கு பார்த்து வெளிக்காமல தெரியும் ஆமா நானே போறேம்மா நீங்க கவலையே பட வேண்டாம் நான் இதே குழந்தைய வளர்த்தவன் நான் இருக்கிற வரையும் அந்த குழந்தைய நான் எப்படி வளர்த்திருப்பேன் 8 நாளைக்குள்ள நான் வரல வருவேன் இல்ல வந்துருப்பேன் என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லைன்னா அப்படி இருக்கு இந்த மந்திரி அதெல்லாம் முடியாது யாருமே தேவையில்லை எனக்கு இந்த குதிரை படம் யானை படம் எதுவுமே வேணாமா எதுவுமே வேணாம் ஒத்தால நானே போய் எப்படி தண்ணியில சும்மா நினைச்சீங்களாமா போயிட்டு வந்துருவேன் நானு இன்னைக்கு என்ன நாள் திங்கக்கிழமையா ஐயோ என்ன திங்கக்கிழமெல்லாம் நல்ல நாள் வயசுக்கு வந்தேன் செவ்வாயா பெருமாயா முதல்ல போறோம் அத்தம் தட்டி மழையை தாண்டினா என்ன ஆகுறது புதன் கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்காது ஆமாமா புதன்கிழமை நம்ம வயசுக்கு வந்துடும்
ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கே leave. எனக்கு மட்டும் நான் மட்டும் வேலை உங்களால் முடியவில்லை என்றால் யாரை கொண்டே காரியம் செய்திட வருஷம் ஒரு முறை வருவதாக சொல்லி சத்தியம் செய்து போனவே இன்னைக்கு 5 வயசாச்சு. 5 வருஷம் ஆச்சு. ஏதாச்சு கொஞ்சம் கூட ஒரு அது என்ன ஆளாம 5 வருஷம் வராம இருந்தா அந்த மனுஷனை நானா இருந்தேன் அவ்வளவுதான். எனக்காக அருமை அத்தியார் ராஜநடிகை சுகுணா அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தியுள்ளார். அன்பத்திற்கு மனமார்ந்த நன்றி. எப்போ சொல்லு எப்போ சொல்லு இப்போ சொல்லு இப்போ அம்மாவுக்கு பதில் சொல்லு பதில் சொல்றேன் இந்த கோபம் எங்கள் மீது நீங்க கோவப்பட்டீங்கன்னா பையன் வேற 8 நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடலைன்னா என்ன ஆகிறது? இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? நீங்க ஒண்ணு பண்ண வேண்டாம். எனக்கு ஒரு யோசனை தோணுது. நேரடியா அவர் கேட்கு நீங்க பேசணும். அதனால நீங்க என்ன பண்றீங்க? இருக்காரா மூத்தவர் அவருக்கு நீங்க லிகித எப்படி எனக்கு தெரியுமா? தம்பிக்கு சன்னி தீயின்னு சொன்னா சுடவா போகுது. வைக்காம மொட்டை கடுதாசி ஆமாமா லிகிதத்தை அனுப்பிடுவோம். அனுப்பினோட லிகிதத்தை பார்த்தாருன்னா வந்துருவாரு. அவரை பார்த்து அவருக்கு எப்படி இருக்குதோ தெரியும். பேச ரொம்ப பேசுறேன். இல்ல அவரு வந்து தானே எழுது ஓடு
எங்க தயார் பண்றோமா கொஞ்ச நேரத்துல வாங்க. ஆல்ரவுண்ட் கார்டு வாங்கி வேணாம் வேணாம் அது தர மாட்டேன். ஏய் இவர்ட்ட இருக்கு அதெல்லாம் வேணாமே. ஏன் உனக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்கிக்கமா. ஏன்னா மை கொட்டும் ஏற்கனவே கொட்டிக்கிட்டே இருக்கு. ஏய் ஏண்டி ஏண்டி உனக்கு பேனா வேணுமாடி ஐயோ ஓம் பேனா நீயே வச்சுக்கோ அடியே இந்தாடி பெரிய பணா. இந்தா அடியே இந்தாடி பெரிய பணா. ஐயோ ஓம் பேனா அது மொன்ன பேனா நான் சொல்ற மாதிரி எழுத. மேடையில் தெரியாது குடிடி போய். முத குடிச்சு தெரியாது மேடையில் அடியே ரொம்ப ஏய் குடிடா எப்படி குடிப்ப? சத்தியே தெரியா. ஏய் மைய தொட்டுக்க மைய தொட்டுக்க இங்கிட்டு குண்டி தொட்டுக்க இந்த பக்கம் என்னடி பண்ற? ஆச்சு ஆச்சு ஆச்சு. ஆச்சு விடு யார் தர்ம பூபதியா ஏய் தாமரை மலரடி வணங்கி வணங்கி மலரடி வணங்கி பக்தியாய் அள்ளி எடுக்கும் போலே காலனாம் புலந்தரனுக்கு மித்தமும் ஜுரமும் ஜன்னியும் சேர்த்து சன்னியும் சுரமும் எழுதிக்கிறார் இக்கண்ணம் இத்தினம் தந்தை கண்ணில் விழிக்க ஏங்கினால் இசைவது புரியும். எங்க சொல் சத்தியனைய தர்ம பூதியா இருக்கு ஐயோ பூஜையா இருக்கா அதெல்லாம் வந்து ராமியாவே போட மாட்டேன் ஏய் எத்தனை நாள்? தாமரை மலடி மலடியா யாரை மலடி மலரடியால் மலரடி வணங்கி வணங்கி பத்தியால் அள்ளி எழுதும் ஓலை ஓலை காலனாம் பொழந்து நக்கு தவளை கடிக்க குத்துங்க காலனாம் புலந்து நல்லா நக்குடி நக்கு 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 இருக்கா மெத்த கூட பேச்ச விடாத சாணம் போது சூடா போட்டேன் பொருள் அடிச்சுக்கிறேன் மெத்த சன்னமும் சன்னமும் சுரமும் குழந்தைக்கு மெத்த சன்னியும் சுரமும் யோசிக்கலாம் இத்தினம் தந்தை கண்ணை கிழிக்க தந்தை கண்ணில் கிழிக்க ஏங்கினான் இசைவது முறையே அரசாங்க கையில் இதே உச்சந்தீரம் உன் தலையை விட்டு உன் கையில முன்ன பண்ணிக்க வச்சு சீக்கிரம் வரணும்.